நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு வாரங்களிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து, எங்களை பராமரித்து நடத்தி வந்த தயவை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்டு எங்களுடைய ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழத்தக்கதாக நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யும். வீடுகளிலேயும் ஆண்டவரை ஆங்காங்கு இருந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட இணைந்து நாங்களும் கர்த்தரை ஆராதிப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். யோசபாத்தின் நாட்களிலே பல பிரச்சனைகளை, நெருக்கமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருந்த பொழுது அவன் பாடகர் குழுவை ஏற்படுத்தி கர்த்தரை பாடி துதி செய்வதற்கு ஜனங்களை ஏற்படுத்தினான். வேதம் சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதுவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நாம் பாடும் பொழுதே சத்துருக்கள் சிதறப்பட்டு போவார்கள். பாடல்களிலே, ஆராதனைகளிலே தேவனுடைய வல்லமை உண்டு. ஆகவே எங்களோடு இணைந்து நீங்கள் சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். சந்தோஷமாய் பாடுங்கள். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். அற்புதமான ஒரு பழைய பாடல். சேர்ந்து எங்களோடு பாடி சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். பாடுங்க. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாமே, ஆத்துமாமே, என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரம். பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை கருணையாய் நடத்தினார். அவர் நம்மை கைவிடவே இல்லை. கண்மணி போல பாதுகாத்தார். கவலைகள் எல்லாம் மறந்து எங்களோடு இணைந்து சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுங்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்ம மத்தியிலே எழுந்தருளுவாராக. கருணையா இதுவரை கைவிட
எல்லாவற்றையும் அமிழ்த்தினவர். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா கொந்தளிப்புகளையும் அமிழ்த்தி அடக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே, இணைந்து பாடுங்கள். பேரன்பின் பெருவெள்ளமே யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோ. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே, ஆமென். பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிய போகிறது. விழிப்புடன் கூடி ஜெபிப்போம். விரைந்து வந்து நம்மை அவர் சேர்த்து கொள்வார். அவருடைய வருகைக்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையிலே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆகவே இந்த சூழ்நிலைகளில் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டு நாம் தேவனை சார்ந்திருக்கும்பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். சேர்ந்து எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். சந்தோஷமாக கைகளை தட்டி ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை 100% நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேல் நாம் 100% நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதம் பாதைகளிலே நடத்துவார். கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுகளாமே. 100% உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பாடுங்க. ஆமென்.
மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. சேர்ந்து எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்வார், அற்புதங்களை அவர் செய்வார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார். அவரை நம்புங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், ஆமென். இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் அவர் செய்வார். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை அல்லாமல் எந்த மனுஷனாலும் நம்மை உயர்த்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் அவர் மாத்திரம்தான் நமக்கு செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உங்களை உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தருவதற்கும் அவரால் மாத்திரமே முடியும். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? ஆமென். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா. சேர்ந்து எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த மாதத்தின் முடிவிலே நீங்கள் எதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். கைகளை தட்டி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். பாடுங்க. என் வேதனைகளை அவர் சோர்ந்து காண்கிறார், போகாதிருங்கள். என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பாடுங்க. நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான். அவர்தான் இயேசு ராஜா. நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உங்கள் அலைச்சல்களை எல்லாம் அவர் அறிவார், உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இணைந்து பாடுங்கள். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், ஆமென். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார்.
எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் ஆமென். அவர் செட்டை நிழலிலே நமக்கு ஆறுதல், அவர் செட்டையின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம், ஏற்ற நேரத்தில் சுகம் தந்து விடுதலை தந்து நம்மை இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து விடுவித்து பாதுகாக்க நாம் சேவிக்கும் ஆராதிக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து இணைந்து பாடுங்கள். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பாடுங்க. அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் அவர்தான் இயேசு ராஜா. ஆமென். அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் வீடுகளிலே இருந்தாலும் எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை உங்களுக்கு தலைகுனிவை அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையிலே உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். இணைந்து எங்களோடு பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி நம்புவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவரை. மருத்துவரிடத்தில் எல்லாம் அவள் எல்லாவற்றையும் செலவழித்தாள். தன்னுடைய வீட்டை விற்று, தன்னுடைய நிலங்களை விற்று, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று எவ்வளவு செலவழித்தாலும் அவள் சரீரத்திலிருந்த வியாதி அவளை விட்டு போகவே இல்லை. மனம் நொந்து போனார், மனம் சோர்ந்து போனார். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை தேடியும் விடுதலை இல்லையே என்ற நிலையிலே கடைசியாக அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் வாழ்க்கையில் இருந்த வியாதிகள் நின்று போனது. அவள் சமாதானம் அடைந்தாள், அவள் சுகம் அடைந்தாள், அவள் ஆரோக்கியம் அடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியான நிலையிலே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவர் என்பதை ஆணித்தரமாக விசுவாசத்தோடு நம்புங்கள். அவர் இந்த காலை நேரத்தில் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து எல்லாரும் கைகளை தட்டி. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை ஒளிந்தது மறுவாழ்வு இல்லை. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து. என் பாதை எல்லாம்
மாற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்புவதற்கு என் இயேசு ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். கைகளை உயர்த்தி நம்புவேன். அவர் ஒருவரை மாத்திரம் நம்பி பாருங்கள். ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவை சேர்ந்து அவரை நம்புங்கள். அவரை நம்புங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் எல்லாம் இழந்து போய் நிற்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென். எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்புவேன். கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல இருந்து நாம் கர்த்தரை ஆராதித்தாலும், எந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் கர்த்தரை அவர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை ஆராதித்தாலும், அந்த அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை உயர்த்தும். அந்த நம்பிக்கை நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த நம்பிக்கை நம்மை விடுதலையாக்கும். எல்லாம் நம்பிக்கை இழந்து நீங்கள் சோர்ந்து போய் நிலையில் இந்த காலை நேரத்தில் அமர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தால், உங்களோடு கூட ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி உங்கள் மேல் அவருடைய நினைவுகள் எல்லாம் தீமைக்காக அல்ல, உங்கள் மேல் அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் நன்மைக்காகவே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேனே, எல்லாவற்றையும் இழந்து நான் நிர்கதியாய் நிற்கிறேனே என்ற நிலையில் இருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு நிற்பேசும் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை சமாதானம் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்தெல்லாம் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரங்களே நம்முடைய சபையிலே ரமேஷ் அவர்கள் வாழ்க்கையிலையும் திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். அதே போல் பிரபாகரனுடைய திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். திங்கட்கிழமை காலையிலே நம்முடைய சபையின் சகோதரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிற அந்த திருமணம் இந்த கொரோனா காலகட்டத்தினாலே தள்ளி போய் இப்பொழுது நடக்க இருக்கிறது. ஆகவே அதற்குரிய அறிக்கையை சபையில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வருகிற திங்கட்கிழமை 29/6/2020 அன்று காலை 10 மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திரு எஸ் ஜெபகுமார், திருமதி ஜே கிறிஸ்டி ஸ்டெல்லா, இவருடைய மூத்த குமாரன் செல்வன் ஜே ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களுக்கும்
விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டியை சேர்ந்த நம்முடைய சபை சேர்ந்த திரு கிருஷ்ணசாமி என்கிற ஆரோன், கே ரூபி இவருடைய இளைய குமாரத்தி செல்வி கே கவிதா என்ற ரேச்சல் அவளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஏஜி சபையில் வைத்து இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. இது சபையின் முதலாவது அறிக்கையாகவும் 2வது அறிக்கையாகவும் 3வது அறிக்கையாகவும் வாசிக்கிறோம். நேரம் காலம் இல்லாத சூழ்நிலையினாலே இது 3 அறிக்கை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த திருமணத்திற்காக எல்லாரும் ஜெபித்து கொள்ளும்படி சபையின் போதகர் குடும்பம் என்கிற நிலைமையிலே உங்களை தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நடத்திடுமே கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. உம்முடைய வசனம் தான் எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அப்பா. உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு கிடைத்திருக்காவிட்டால் என்றைக்கும் எங்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருந்திருப்போம். உம்முடைய வார்த்தைகளே எங்கள் ஆண்டவரே ஆறுதல் அப்பா. நாங்கள் இருளான பாதையில நடக்கும் பொழுது உம்முடைய வசனம் தான் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவரே, speak to us, oh Lord. உம்முடைய வாசனத்திற்கு காத்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் அப்பா. Yes, Holy Spirit of God, உம்முடைய கரத்தில் களிமண்களாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலேயும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 2 வாரங்களாக இந்த யூடியூப் நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த வாரத்திலே உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஊரடங்கு நாட்களையும் கர்த்தர் நம்மை நடத்துவது, கர்த்தர் நம்மை சந்திப்பது, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது, கர்த்தர் நம்மை பேசுவது, ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையும் பிரசன்னத்தாலும் நம்மை மூடுவது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசுவாராக. கடந்த நாட்களில் 2 வாரங்கள் நான் ஆண்டவரோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே அப்பா, என்ன நடக்குது எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே. we don't know what is happening Lord. ஏன் நடக்குது, எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே. நாங்களும் ஜெபிக்கிறோம், நாங்களும் போராடுகிறோம், நாங்களும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு
என்னோடு கூட பேசினார். அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த சத்தத்தை மாத்திரம் நான் கேட்டேன். நான் செய்ய போகிறத இப்போ நீ அறியாய், இனிமேல் அறிந்து கொள்ளுவாய்ன்னு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதை நைட்டெல்லாம் தியானிச்சுட்டே இருந்தேன். காலையில எழுந்திருச்சு வேதத்தை எங்க ஒருவேளை மோசை கிட்ட சொன்னாரோ யார்கிட்ட சொன்னார்னு தெரியலேன்னு சொல்லி சர்ச் பண்ணி பைபிளில் பார்க்கும்பொழுது தான் அந்த அதிகாரத்தையும் அந்த வசனத்தையும் நான் கண்டுபிடித்தேன். ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அது யோவான் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூடவும் பேசுகிற ஒரு வார்த்தையாகவே நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு யோவானின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிளை போராட்டுங்க. எல்லாரும் எடுத்து அந்த பகுதியில் மேல நீங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மேல உங்க கைகளை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுங்க அப்பா. ஹல்லேலூயா. அநேக வேளைகளை நீண்ட நேரங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை விட ஒரு வரி ஜெபங்களும் ஒரு வார்த்தை ஜெபங்களும் கூட கர்த்தர் அதை கேட்டு அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. எலியா அந்த கர்மேல் பர்வதத்திலே போய் அவர் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார், கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அக்கினி வானத்துல இருந்து இறங்கிற்று. ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியில கரத்தை வச்சு, லார்ட் ஸ்பீக் டு மீ யோ ஃபாதர், எனக்கு என்னோடு கூட என் வாழ்க்கையின் மூலமாக நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். பேதுரு இயேசு காலை கழுவ வரும்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் என் காலை எல்லாம் கழுவக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் பேதுரை பார்த்து இதை சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஒருவேளை அது கால்களை கழுவது போன்ற விஷயங்களா இருந்தாலும் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அநேக வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற ஒரு காரியம் நமக்கு புரிவதில்லை, நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல போய் போராடி கேட்கிறோம், ஆண்டவரே இன்னும் எவ்வளோ காலம் ஆண்டவரே நான் ஜெபிப்பது, இன்னும் எவ்வளோ காலம் ஆண்டவரே நான் காத்து கொண்டிருப்பது, இன்னும் எவ்வளோ காலம் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறும் ஆண்டவரே. நீங்க சொல்லிருக்கிறீங்கல்ல, பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, நீர் மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல ஆண்டவரே. நீங்க சொன்னதை செய்யாம இருக்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே அப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அநேக வேலைகளை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க. நிறைய சாட்சிகளை டிவியில கேட்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லும் பொழுது நம்ம அங்கலாய்க்கிறோம், ஆண்டவரே அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் தொட்டு அற்புதம் செய்யறீங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, அவங்க ஜெபத்திற்கெல்லாம் உடனடியாக பதில் கொடுக்குறீங்க. ஏன் வாழ்க்கையை மாத்திரம் ஏன் இவ்வளவு காலம் நீண்டு கொண்டே போகிறது ஆண்டவரே? அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் கூட யோசிச்சேன், ஆண்டவரே கடலை பிளப்பதற்கு உங்களுக்கு ஒரு ராத்திரி தான் ஆச்சு ஆண்டவரே. எரிகோவை இடித்து போல ஜஸ்ட் 7 நாள் தான் ஆச்சு ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு வார்த்தை மாத்திரம் போதுமானதா இருந்ததப்பா. ஆனால் அநேக நாட்களாக நீண்ட வருடங்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. we just don't know what to do Lord. பாஸ்டர் காலையில் ஆராதனையில் சொன்னது போல யோசபா சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. அநேக வேலைகளை என்னென்னமோ செஞ்சு பார்த்து கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறோம். Lord we just don't know what to do. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது எங்களுக்கு தெரியல ஆண்டவரேன்னு ஆண்டோட சமூகத்தில் வந்து விடும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாக அவர் பேச விரும்புகிறார். நான் உன் வாழ்க்கையை செய்து கொண்டிருப்பவைகளை எல்லாம், நான் உன் குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் இப்பொழுது உனக்கு தெரியாது, இப்பொழுது நீ அறிய மாட்டாய். இனிமேல் ஒரு காலம் வரும், இனிமேல் நீ அதை அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தம்பி அவங்க அம்மா ட்ரெஸ்ல எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருந்தாங்க.
ஃபாரினர்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் பெண்கள். அந்த மாதிரி அந்த தாயார் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பையன் ஓடி வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை பார்த்து சொன்னா, ஐயோ என்ன மம்மி இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அசிங்கமாக என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே, நல்லாவே இல்லையே பார்க்கன்னு அவன் கேட்டான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு மகனு, நீ போய் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வா, அப்போ நான் உனக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த பையன் ஓடி போய் விளையாடிட்டு ஈவினிங் அவன் வரும்பொழுது அந்த அம்மா அந்த ஃபினிஷ் பண்ண ப்ராடக்டை அவங்க திருப்பி காட்டும் போது அவனுக்கு பிரியமான ஷர்ட்டில் அவனுக்கு பிடிச்சமான ஒரு டிசைனை அவங்க அம்மா எம்ப்ராய்டரி பண்ணி அதை முன்பக்கமாக திருப்பி அவனுக்கு காட்டினாங்க. அப்பா அவன் சொன்ன, வா இவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு அவன் சொன்னான். ஹல்லேலூயா. எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் திருப்பி வச்சு பாருங்க, அது அசிங்கமாக இருக்கும், கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, பார்க்க அழகா இருக்காது. ஆனால் அது ஃபினிஷ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சு நம்ம ரசிக்கிற ஒரு காரியம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்வதெல்லாம் இப்போ ஒரு வேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், இப்போ நம்ம ஒரு வேளை நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, இப்போ உனக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, ஜஸ்ட் வெயிட் அப்பான் மீ, என்னோக்காக காத்திரு, என்னை நேசிச்சுட்டே இரு, என்னை துதிச்சுட்டே இரு, என்னோடு கூட நீ உறவாடிக்கிட்டே இரு, ஒரு காலம் வரும் அப்போ நான் இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு உனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரை மாத்திரம் அல்லாம நீரே அல்லாமல் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருத்தரும் கேட்டது கிடையாது, ஒருத்தரும் செவியால் உணர்ந்தது கிடையாது, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருப்பதை ஒருவனும் கேட்டதில்லை, ஒருவரும் உணர்ந்து கொண்டதும் இல்லை, ஒருவனும் கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் அவைகள் மிக பெரிதானவைகளாய் இருக்கிறது. இப்போ தெரியாவிட்டாலும் கர்த்தருக்காக காத்திருங்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுனா என்னங்க? பதட்டத்தோடு படபடத்துக்கிட்டு எதையாச்சும் புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அமைதியாய் காத்திருப்பது. ஹல்லேலூயா. அமைதியாய் காத்திருப்பது, பொறுமையோடு கூட காத்திருப்பது. அவர் செய்யறதுக்குள்ள நம்ம எதையாச்சும் செஞ்சிடலாமான்னு செய்யறது பேரு காத்திருப்பது அல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஒரு பிள்ளையை தருவேன்னு. ஆனா அந்த காலகட்டம் வருவதற்குள்ளாக சாராளுக்கு ஒரு யோசனை தோணிருச்சு, அவர் எப்ப அற்புதம் செய்யறாரோ அப்ப செய்யட்டும், ஆனா அதுக்குள்ள நானா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் தவறான முடிவெடுத்து அதற்கு ஆபிரகாமும் உடன்பட்டு தவறான ஒரு சந்ததி இந்த பூமியிலே வருவதற்கு சாராளுடைய அவசர தன்மையும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க முடியாத ஒரு விஷயமும் அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவது ஏன் இப்படியெல்லாம் இவ்வளோ காலதாமம் ஆகுது என்பது புரியாததுனாலே, அறியாததுனாலே, உணராததுனாலே அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவும் தீர்மானமும் அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு டைம் எடுக்கிற நேரம் எடுத்துக்கிட்டோம், அதுக்குள்ள நான் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமான்னு பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்து போவதெல்லாம் அது ஆச்சரியமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது. அங்கே பவுல் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறபடி
ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கரத்தை உயர்த்தி, இருதயத்தில் ஒரு கரத்தை வச்சு கரத்துக்கு நேராக கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணினதை எந்த கண்ணும் இதுவரை காணவில்லை, எந்த காதும் இதுவரை கேட்கவில்லை, எந்த மனுஷருடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை. நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் அவ்வளவு பயங்கரமானதாக, அவ்வளவு மகத்துவமானதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் நமக்காக செய்கிறவைகள் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உனக்கு தெரியாது மகளே, இப்போ உனக்கு தெரியாது மகனே, உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருப்பதெல்லாம் இதுவரை யாரு கேட்டதே கிடையாது, யாரும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, இந்த சபையில நான் செய்ய போவதெல்லாம் யார் மனசுல தோன்ற கூட இல்லை. It didn't just appear in anyone's thought. அந்த நினைவுல கூட ஒருவருக்கும் வரவில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ உனக்கு தெரியாது, ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. 3 மனிதர்களை குறித்து வேதத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு குறிப்பிட்டு 3 மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். நீண்ட காலம் உங்க வாழ்க்கையில ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாங்க, அந்த சூழ்நிலைக்கு முடிவில் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் 105 அதிகாரம் 17, 18, 19 வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 105, 17, 18, 19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆதியாகமத்துல எல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம், யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டான்னு தான் வாசிச்சிருக்கிறோம். ஆனா சங்கீதத்துல அவருடைய வாழ்க்கை குறித்து அருமையாய் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இவன் செய்த தவறு என்ன, யோசேப்பு வாழ்க்கையில செய்த தப்பு என்ன, பாவம் என்ன? ஆனால் அவர் நல்லவராய் இருக்கும் பொழுதே, நீதிமானாய் வாழும் பொழுதே, ஒரு தவறும் செய்யாதிருக்கும் பொழுதே அவர் தன் சகோதரராலே விற்கப்பட்டார். எகிப்திற்கு சிறையாக விற்கப்பட்டார். அங்கே போய் போத்திபாருடைய வீட்டில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அவன் கால்கள் விலங்கினாலே அது கட்டப்பட்டிருந்தது. ஒடுக்கினார்கள். இரும்பில் அவன் பிராணன் அடைப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. 17வது வயதிலே தன் சொந்த தகப்பனை விட்டு, தன்னோடு கூட பிறந்தவர்களை விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டு விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு. அவருக்கு தேவனை குறித்து சொல்லவோ, அவருக்கு ஆறுதல் பேசவோ, சரியாயிரும்ப்பா, கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் ஆறுதல் சொல்ல ஒரு நபரும் இல்லை. There was no one with him. அவனோடு கூட ஒருவனும் இல்லை. கவலைப்படாதன்னு சொல்வதற்கோ, அவர் சோர்ந்து போகும்போது அவரை தட்டி எழுப்புவதற்கோ ஒருவரும் அவரோடு கூட இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமாங்க, அநேக வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிற வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வசனம் நம்மை புடமிட வேண்டிய அவசியமா இருக்கிறது. யோசேப்புக்கு சின்ன வயசுல கொடுத்த அந்த சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வந்து வணங்குவாங்க. எல்லாம் கதிர்களும் அவனுக்கு முன்பாக தலை வணங்கிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக பணிந்ததுன்னு எல்லாம் இவர் சொப்பனம் பார்த்தவர். கர்த்தருடைய வசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உன் லைஃப்ல இது நடக்க போதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் 17 வயதிலே அவர் விற்கப்பட்டவர். பார்வோனுக்கு முன்பாக அவர் வந்து நிற்கும் பொழுது he was 30 years old. 17 வயசுல சிறையில போய் கால்கள் எல்லாம் இரும்புகளாலே ஒடுக்கப்பட்டவர்.
30 வயசு வரைக்கும் அந்த சிறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நான் யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களேப்பா என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்களே, ஏன் இப்படி நடக்குது எனக்கு தெரியலையேன்னு அவர் கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சிறையில யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லைங்க, உங்களோடு கூட யார் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் இல்லாத ஒரு சிங்காசனத்தில் நீங்கள் இருப்பதை விட தேவனோடு கூட ஒரு சிறையில இருப்பது அது மிகவும் நன்மையான ஒரு காரியம். தேவன் அற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை விட தேவனோடு கூட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வது அதை விட சால சிறந்தது. தேவன் இல்லாத ஒரு காரியங்களை விட தேவன் உங்களோடு கூட அந்த சிறையிலேயும் கட்டப்பட்ட நிலைமையிலையும் அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்ற வார்த்தை எத்தனை ஆச்சரியமான ஒரு வார்த்தை, எத்தனை சந்தோஷமான ஒரு வார்த்தை. நான் தேவனோடு இருப்பது, அவர் என்னோடு கூட இருப்பது. ஹல்லேலூயா. 13 வருடங்கள் யோசேப்புக்கு தன் வாழ்க்கையில ஏன் இது நடக்குதுன்னு தெரியாவிட்டாலும் முடிவிலே, ஹல்லேலூயா, நீங்க 20, 21 வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ராஜா அவனை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவனை முழு தேசத்திற்கும் அதிபதியாய் மாற்றினார். அவனை முழு தேசத்திற்கும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், எப்பா யோசேப்பே, சிங்காசனத்துல மட்டும்தான் நான் ராஜா, ஆனா நீ தான் எல்லாத்திற்கும் ராஜா மாதிரி. உத்தரவு இல்லாம ஒருத்தனும் கை அசைக்க கூடாது, கால் அசைக்க கூடாது. ஹல்லேலூயா. 13 வருடங்களும் உபத்திரவப்பட்டவன், 13 வருடங்களும் தன் செய்யாத ஒரு பழியை சுமந்து கொண்டிருந்த ஒரு யோசேப்பு, 13 வருடங்களும் தான் நேசித்த தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு யோசேப்பு, 13 வருடங்களும் சொந்தங்களை கூட கண்களால் பார்க்க முடியாத ஒரு யோசேப்பு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அத்தனை பாடுகளிலேயும் அத்தனை சோதனைகளிலேயும் அவருடைய வாழ்க்கையில வந்த அத்தனை போராட்டங்களிலேயும் தன் பரிசுத்தத்தை யோசேப்பு காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, போத்திபாரின் மனைவி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டில் உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்லை. ஆனால் யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை இதுவரை எல்லா வாலிபர்களுக்கும் எச்சரிக்கையாகவும் புத்தியாகவும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஓ, இந்த வீட்டில் உன்னை என்ன தவிர யாரெல்லாம் அவ சொன்னா கூட, ஓ கர்த்தர் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காண்கிறார். அநேக வேளைகளில் பாடுகளும் போராட்டங்களும் நம்ம என்ன செய்யறோம் என்ன நடக்குதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் சத்துரு சோதனைகளை கொண்டு வருவான். அப்பதான் நம்மளை வீழ்த்துவதற்கு சரியான சமயத்தை பிசாசு தேடிக்கொண்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்போ நீ சோர்ந்து போய் இருக்கிறாய், இப்போ நீ பலவீனப்பட்டு இருக்கிறாய், இப்போ உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, இப்போ உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. அந்த சூழ்நிலை தான் பிசாசு போராட்டத்தையும் பாடுகளையும் கொண்டு வருவான், சோதனைகளை கொண்டு வருவான். அப்போ எப்படி ஆக்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த சமயத்திலையும் யோசேப்புக்கு இருந்ததெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இவ்வளோ பெரிய பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன்? கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், இவ்வளோ பெரிய பொல்லாப்ப என்னால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோன்றதல்லங்க நம்முடைய ஒரிஜினல் கேரக்டர். யாரும் இல்லாதப்போ எப்படி நடந்து கொள்ளுகிறோம், யாரும் நம்மை பார்க்காதப்போ நாம என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் நம்முடைய உண்மையான கேரக்டர், அதுதான் நம்முடைய உண்மையான தன்மை. எல்லாரும் இருக்கும்பொழுது நல்லவர்களாக வாழ்ந்துடலாம், பக்கத்துல 4 பேர் இருக்கும்பொழுது நீ தப்பானதை பார்க்காம இருக்கலாம், பக்கத்துல அம்மா அப்பா இருக்கும்போது நீ நல்லவர்களாக வாழலாம். அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனா காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ வெளி தூரத்துல போய் அவங்க
கண்ணுக்கு மறைவாக இருக்கும் பொழுது, ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியிலையோ தங்கி இருக்கும் பொழுதுதான் என்னை பார்க்கறதுக்கு யாரை இல்லைன்னு சொல்லி தவறான காரியத்தில் ஈடுபடுகிற வாலிபர்கள் உண்டு. ஆனால் யோசேப்புக்கு அந்த நாட்களிலே மோசே இல்லை, அங்கே தீர்க்க தரிசன ஆகமங்கள் இல்லை, இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்ன்ற நியாய பிரமாணங்கள் இல்லை. ஆனால் அவருக்குள் இருந்த ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள் இருக்கிறதோ, அவங்க யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் கண்கள் பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கும், அவர்கள் கால்கள் நேராய் நடக்க ஆரம்பிக்கும், அவர்கள் பேச்சு சரியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்வதற்கு யாரும் இல்லைனா கூட நீ பண்றது தப்பு இல்லப்பான்னு அவனை தூண்டி விடுவதற்கு கூட ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் அவர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அநேகர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் நல்லவனாத்தான் இருந்தேன், நான் நல்லவளாத்தான் இருந்தேன், அவன் தான் இப்படி என்ன பாழாக்கிட்டான், அவன் தான் அவதான், அந்த பையன் இந்த பையன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க, இது அது மற்ற சூழ்நிலைகளை காரணம் காட்டி தான் பாவத்தில் விழுந்ததற்கு மற்றவர்களை காரணம் காட்டுகிற அநேக நபர்களை இந்த உலகத்தில் நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பு காரணம் சொல்ல நிறைய விஷயம் இருந்துச்சு. எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை, நான் சோர்ந்து போயிருந்தேன், நான் பலவீனப்பட்டு போயிருந்தேன், என் ஆத்துமாவில் திடனற்று போயிருந்தேன், எனக்கு தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லை, நான் தன்னந்தனியா கடந்தேன், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, மனசு கஷ்டமா இருந்ததுனால இந்த தப்புல ஈடுபட்டுட்டேன். இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு அவருக்கும் வாய்ப்புகள் ஏராளம் இருந்துச்சு. ஆனால் அவர் அதை சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மற்றவர்களால் தான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் தவறு செய்ய. அநேகர் சொல்லுவாங்க, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, என் வீட்டில் பெரிய பிரச்சனை போராட்டம், அதுதான் குடிக்கிறேன், என் பட்ட மனசை புகை விட்டு ஆத்திரம்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என் மனசுல இருக்கிற சஞ்சலத்தை போக்க நான் தேவையற்றதை பார்த்து சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அது உலகத்தாருக்கு வேணாலும் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால நீங்க சொல்லணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்வதற்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து, சண்டே கிளாஸ் டீச்சர் அந்த பையன்கிட்ட எல்லாருக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் இந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. உடனே எல்லாரும் குடுகுடுன்னு ஓடினாங்க. ஒருத்தர் பாத்ரூமுக்கு போய் அங்கே வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டான், இன்னொருத்தன் வெளியில் டெஸ்க்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டான். இப்படி நிறைய பேர் விதவிதமாக அந்த வாழைப்பழத்தை உரிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சொன்னாங்க, டீச்சர் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், வாழைப்பழத்தை இந்த பாருங்க தோல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் பார்த்தா கையில் வாழைப்பழம் அப்படியே இருந்துச்சு. சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்டாங்க, தம்பி நீ வாழைப்பழத்தை சாப்பிடலையா, உனக்கு ஆசையா இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பையன் சொன்னான், இல்லை டீச்சர், நானும் அந்த பையன் கூடவே பாத்ரூமுக்கு போனேன் பிரித்து சாப்பிட்லான்ட்டு. ஆனால் பார்த்தா ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே ஓடி போய் டெஸ்க்கு கடியிலனாச்சு நான் உரிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அங்கேயும் ஏசப்பா என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் எங்கே போனாலும் ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தெரியாமல் என்னால் இதை சாப்பிட முடியலன்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஆமாங்க, எங்கே வேணா நீங்கள் ஓடலாம். தாவீது சொல்லுகிற, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, என்ற சமூகத்திற்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? Where would I go, Father? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்க போக முடியும்? எங்க போனாலும் நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அம்மா அப்பா வீட்டில் இல்லைனாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஸ்கூல்ல யாரும் உன்னை ஃபாலோ பண்ணலனாலும் கர்த்தர் பார்க்கிறார். வேலை ஸ்தலத்தில் உன் மனைவி இல்லைனாலும் சகோதரனை கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற எவ்விடத்திலையும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்கிற உணர்வு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் இந்த யோசேப்பை போல அவனை ராஜாவுக்கு அடுத்த இடத்தில் கொண்டு வந்து உயர்த்தின தெய்வம் 13 வருடங்கள் யோசேப்புக்கு ஏன் நடக்குன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வசனம்
அவரை புடமிட்டு கொண்டே இருந்தது. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா, ஏன் என் வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே? கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். ஹல்லேலூயா. till God's word come to pass. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் அளவும். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல், உங்களுக்கு புரியாமல், நீங்கள் அறியாமல் இருந்தால் கூட ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட யார் யாரெல்லாம் வாழுகிறீர்களோ அவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போராட்டத்திலேயும் பாடுகளிலேயும் சோதனைகளிலேயும் 13 வருடங்கள் ஆற்றி தேற்ற ஒருவரும் இல்லாத சூழ்நிலையும் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலே அதனுடைய விளைவு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அந்த முழு தேசத்திற்கும் அதிபதி. கடைசில ஒரு காரியம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை சொன்னாரோ, உன் அப்பா அம்மா உன் கூட பிறந்தவங்க எல்லாம் உனக்கு முன்பாக வந்து வணங்குவார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஒரு காலம் வந்தது. அது நிச்சயமாகவே நிறைவேறினது. எகிப்தில் தானியம் உண்டுன்னு கேள்விப்பட்டு யோசேப்புடைய சகோதரர் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹிஸ்டரி தெரியும்ல. கடைசியில் எல்லாரும் வந்து அவனுக்கு முன்பாக பணிந்து வணங்குகிறார்கள். ஹல்லேலூயா. எஸ், கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இப்போ தெரியாது, இப்போ ஏன் நடக்குதுன்னு புரியாது. ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ அறியாய், இனிமேல் அறிந்து கொள்ளுவாய். ஒரு காலம் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். ஏன் கர்த்தர் என்னை இந்த பாதையில நடத்தினார், ஏன் என்னை புடமிட்டார், ஏன் இந்த சோதனை எனக்கு அனுமதித்தார். எஸ், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை இந்த காலை நேரத்தில் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதர், ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மனிதர். ஹல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் யாக்கோபு இப்படியாக எழுதுகிறார். யாக்கோபு 5:11 யோபுவை குறித்து அவர் எழுதுகிறார். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த யோபு, சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்துட்டு, 10 பிள்ளைங்களை இழந்துட்டு, தனக்கு இருந்த சுகத்தையும் இழந்துட்டு, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற யோபுவை குறித்து தான் இங்க யாக்கோபு எழுதுகிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எஸ், அவருடைய பொறுமை, அதனுடைய விளைவு என்ன? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. முடிவு என்ன? 2 மடங்கு எதெல்லாம் இழந்தாரோ அத்தனையும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. யாருங்க அப்படி பொறுமையா இருக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பொறுமையா இருந்துட்டேன். ஒரு சிஸ்டர் கூட லாஸ்ட் வீக் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் அம்மா எவ்வளோ தூரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சகிச்சுட்டேன், நான் பொறுத்துட்டேன். இனிமேல் என்னால் முடியவே முடியாது, இனிமேல் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் சமாளிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு பார்த்து சொன்னேன். ஏனென்றால் யோபின் பொறுமை அவ்வளோ நீண்டதா இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஒரு அற்பமா எண்ண மாட்டார், அவர் அருவருக்கவே மாட்டார். அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனை அருவருக்கவே மாட்டார். என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கியே, என்ன எப்ப பார்த்தாலும் எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கே, எப்ப பார்த்தாலும் சிலர் சொல்லுவாங்க அழுமூஞ்சி மாதிரி இருக்கிறியேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறார். உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் சீப்பா நினைக்க மாட்டார். எல்லாரும் படுற கஷ்டம் தானே நீயும் படுற, உனக்கு மட்டுமா இவ்வளோ கஷ்டம்னு ஆண்டவர் அதை சீப்பா நினைக்க மாட்டார், அற்பமாகவே நினைக்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்பார். ஹல்லேலூயா. தள்ளிவிட மாட்டார். உங்க சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார்.
ஆண்டவரே நீண்ட நாட்கள் ஆயிருச்சப்பா, எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், யோப பாருப்பா, யோபின் பொறுமையை பாருங்க. எல்லாவற்றும் இழந்த பிறகு கூட யோபு சொல்லுகிறார், யோபு பேசுகிறார். எத்தனையோ அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசியில கர்த்தர் பெருங்காற்றில் யோபுக்கு உத்தரவு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோபு என்னோட சிநேகிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. சில வேளைகளில் தோணும், யோபு நிதானமாவா பேசினார், என்னை ஏன் நீர் அப்பமே கொன்று போடல, நான் ஏன் என் தாயின் கற்பத்திலேயே நான் செத்து போயிருந்தா நலமா இருக்குமே. இப்படியெல்லாம் தான் யோபு புலம்புகிறார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், யோபு புலம்புகிறார், நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கையை வச்சு நெருக்கிறீர் ஆண்டவரே, நீங்க என்ன தண்டிக்கிறீர் ஆண்டவரே, அப்படி இப்படிலாம் யோபு ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். நான் என்னை ஏன் நீர் அப்பமே கொன்று போடலை, இப்படியெல்லாம் பேசினா கூட ஆண்டவர் தன் சிநேகர்களை பார்த்து சொல்லுகிறார், யோபு போல நீங்க நிதானமா பேசலப்பா. எவ்வளத்துலையும் அவர் புலம்புகிறார், அழுகிறார், தன் அங்கலாய்ப்பை கொட்டுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவனுடைய சிநேகிதர்களையோ தேவனையோ காயப்படுத்தவோ புண்படுத்தவோ முறுமுறுக்கவோ இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உள்ளத்திலிருந்து எழும்புகிற அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீதின் சங்கீதங்களை எத்தனையோ எடுத்து பார்த்தீங்கன்னா துன்மார்கள் பாவிகளை குறித்து அவர் எழுதுகிறார். அவங்க இப்படி செத்து போகணும், அவங்க பிள்ளைகள் இப்படி ஆகணும், அவன் மனைவி விதவை ஆகணும், அப்படி இப்படி எல்லாம் தாவீது புலம்புகிறார், அழுகிறார், கதறுகிறார், கத்துகிறார். உள்ளத்தின் அங்கலாய்ப்பை அவர் எதுவும் ஒளிச்சு மறைக்காம ஆண்டவர்கிட்ட பிராங்கா காட்டுறாரே தவிர கர்த்தரை முறுமுறுக்கவோ கர்த்தரையோ மனிதர்களையோ அவர் காயப்படுத்தவோ சவுலை கொள்ளுவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைத்தது. ஆனால் கூட அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கிடவே இல்லை. அவர் சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்ட பொழுது கூட அவர் மனசு துடிச்சிட்டு இருந்துச்சு. ஒருபோதும் தன் கையை பாவத்திற்கோ தன் உதடுகளை அக்கிரமத்திற்கோ அவர் திறக்கவே இல்லை. தன்னை காத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, ஏன் நடக்குதுன்னு யோபுக்கு தெரிஞ்சே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் நினைச்சுக்கிட்டாரு கர்த்தர் தான் இதெல்லாம் அனுமதிச்சாருன்னு நினைச்சுக்கிட்டார், கர்த்தர் தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சிட்டு அவர் இருந்தார். ஆனால் யோபு வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றும் தெரியல, இதெல்லாம் செஞ்சது பிசாசு, சாத்தானுடைய நேரடி தாக்குதல் என்பதை யோபு அறியவில்லை. தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த யுத்தம் என்பதை யோபு அறியவில்லை. இது தேவன் அனுமதித்தாரே தவிர தேவன் அவன் பிள்ளைகளை எடுக்கவில்லை. பிசாசு தான் இதெல்லாம் செஞ்சான் என்பது கூட யோபு அறிந்து கொள்ளவில்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அப்பா நான் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியலனா கூட, நீங்க இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, உண்மைதான் ஆண்டவரே. I just don't know what is happening. ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியல, எப்போ இதற்கெல்லாம் முடிவு வரும்னு எனக்கு தெரியல. இவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்காண்டவரே. நான் போகும் வழியை நீர் என்ன அறிவீரப்பா, நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. யோபுவுக்கு தான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பது மாத்திரம்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்ததே தவிர மற்ற எதுவுமே அவருக்கு புரியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏங்க நம்ம இந்த உபத்திரவத்தில் பொறுமையா இருக்க சொல்லி சொல்றார். யாக்கோபு, அதே யாக்கோபு எழுதுகிறார் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த யோபுவின் பொறுமை குறித்து சொன்ன யாக்கோபு அதை ஏன் பொறுமையா இருக்கணும்னு சொல்றார். 5:8 நீங்க வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்து நீங்களும் வாசிங்களேன். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணுமா? யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தர்
கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஏன் பொறுமையா இருக்கணும்? ஏன் இவ்வளோ பாடுகளை பொறுமையா இருக்கணும்? ஏன் இந்த கொரோனா 3 மாசம் ஆயிருச்சு, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் ஏன் பொறுமையா இருக்க வேணும்? ஆனாலும் ஏன் தேவனை விட்டு விலகாமல் இருக்கணும்? ஆனாலும் ஏன் பொறுமையா இருந்து, வெறும் பொறுமை இங்க சொல்லவில்லை, அங்க யாக்கோபு சொல்லுகிற நீங்களும், யோபு இருந்தார்ல, அதே போல நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் பொறுமையா இருப்போம், உண்மைதான். ஆனா நீடிய பொறுமை ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆவின் கனியில் ஆண்டவர் எழுதுனது வெறும் பொறுமை எல்லாம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீடிய பொறுமைன்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கலாம், எவ்வளோதான் பொறுத்துக்கிட்டே போறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க பாருங்க பொறுத்தது போதும், பொங்கி எழுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாது மரண்டா, ஆமா காடு கொள்ளாது. ஆண்டவர் சொல்லுகிற நீடிய, அதை நீட்டிக்கிட்டே போகணும், அவ்வளோ பொறுமையா இருக்கணுமா. ஏனென்றால் கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சில நேரம் பிரச்சனை, சண்டை, கோபப்பட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டார்னா என்ன செய்ய? முந்தி இருந்த காலம் வேற, இப்போ ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபம் என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிந்திருக்கிற ஒரு விஷயம். முன்னாடில அங்கேனாச்சும் ஒரு தேசத்துல ஒரு கொள்ளை நோய் வரும், ஆனால் இந்த கொரோனாவோ உலகம் முழுவையும் அது ஆட்கொண்டு இருக்கிறது. லட்சக்கணக்கில் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி இதே யூடியூப் சேனல்ல சொல்லும் போது அப்பதான் 1 லட்சம் 2 லட்சம் சொன்ன உலக அளவு பாதிப்பு. ஆனா இப்போ 90 லட்சம் உலக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 5 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கு. 15,000க்கு மேலாக செத்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் கூட பாருங்க, டிவியில பார்த்தா அங்க கொலை இங்க கொலை, அப்பாவே பிள்ளைய நரபலி கொடுக்கறது. ஐயோ அப்பா, டிவியை பார்க்க முடியல, கேட்க முடியல. இவ்வளோ கொடுமைகள், இவ்வளோ பயங்கரங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் எவரும் தன் பாவத்தை விட்டு ஓய்வதாக இல்லை, எவரும் தன் வழியை மாற்றிக்கொள்வதாக இல்லை, எவருக்கும் கடவுள் பயம் வந்ததாக தெரியல. இன்னும் டாஸ்மாக நோக்கி மாவட்டம் விட்டு மாவட்டம் ஓடுகிற கூட்டம் பெறுகிறது. இந்த 3 மாசத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகர், கிட்டத்தட்ட 90% மேல இந்த கொரோனா காலகட்டத்தில் மாத்திரம் ஆபாச வலைத்தளங்களை பார்க்கிறவளை எண்ணிக்கை 90% பேர் இருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். ஏன் ஸ்திரப்படுத்தணும்? கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5:3 இப்படியாக பவுல் எழுதுகிறார், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று அறிந்து எல்லா உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. யோபுக்கு இந்த பொறுமை எப்படி வந்துச்சு? அவருக்கு வந்த ஒவ்வொரு உபத்திரவங்களினால தான் அவருக்கு இவ்வளோ பொறுமை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி ஒரு வயதான ஒரு போதகர் ஐயா கிட்ட போய் சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப முன்கோபம் ஜாஸ்தி ஐயா, ரொம்ப சீக்கிரம் கோவப்பட்டுடுறேன், ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்கு கோபம் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாரா. எனக்கு பொறுமை வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு அந்த வயதான ஐயா கிட்ட போய் சொன்னார். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சாந்தமானவர். ஓகே, இந்த தம்பி போய் சொன்னாரா, ஐயா எனக்கு பொறுமை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரம் கோவப்படுறேன், தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிடுறேன், யார் எவருன்னு பார்க்க மாட்டேறேன், எதையாச்சும் பேசிடுறேன் பண்ணிடுறேன்ட்டு சொன்னாரா. அப்போ அந்த ஐயா சொன்னாரா, ஓகே தம்பி வாங்க ஜெபம் பண்ணலாம், முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு அந்த தம்பி மேலே தலை மேலே கையை வச்சு அவர் சொன்னார், ஆண்டவரே, லார்ட் give him tribulations in the morning, give him sufferings in the afternoon and give him trials in the night. காலையில உபத்திரவத்தை தாரும் ஆண்டவரே, மத்தியானம் பாடுகளை தாரும் ஆண்டவரே, இரவிலே அவருக்கு போராட்டத்தை தாரும் ஆண்டவரேன்னு அந்த ஐயா அந்த தம்பி தலை மேல கை வச்சு ஜெபிச்சார். உடனே அந்த ஐயாவோட கையை வேகமா எடுத்துட்டு அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பொறுமை தாங்கன்னு ஜெபிக்க சொன்னா நீர் என்னடா உபத்திரவத்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு சரியா காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான். அப்ப அந்த ஐயா சொன்னார், தம்பி பொறுமை
உபத்திரவத்தின் மூலமாகத்தான் உண்டாகுகிறது. உனக்கு பொறுமை வேணும்னா ஆண்டவர் உனக்கு முதல்ல உபத்திரவத்தை கொடுக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அநேக ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு இன்னைக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன் எனக்கு இவ்வளோ உபத்திரவம் ஆண்டவரே? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையை அவர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை போல மனுஷேக பொறுமை அல்லங்க. கர்த்தர் எப்படி சாந்தமும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவராய் இருக்கிறாரோ அவரை போலவே நீங்களும் நானும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே ஜீவ கிரீடம் பெற்றுடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஹல்லேலூயா. சிஸ்டர் சாரால் நவரோஜ் எழுதின பாடல். ஆமாங்க, சோதனை சகிப்பவர்கள் தான் சாந்தமும் பொறுமையும் உள்ளவர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னு தெரியாவிட்டால் கூட, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாவிட்டால் கூட, இந்த உபத்திரவத்தில் ஒன்றை தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே, நான் பொறுமையை காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. சில வேலை கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கூட கதவை பூட்டிட்டு சொல்வேன், லார்ட் ப்ளீஸ் 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 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரே. இந்த பாடுகளை தாங்க, இந்த உபத்திரவங்களை தாங்க, இந்த வேதனைகளை தாங்க, இந்த வலிகளை தாங்க, இந்த பலவீனங்களை தாங்க. எனக்கு இன்னும் பொறுமை தாரும் ஆண்டவரே, இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. யோபின் வாழ்க்கையில் எப்போ அந்த பாடுகள் முடிவுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அதன் முடிவு 2 மடங்கு இழந்த எல்லாவற்றையும் அவர் திருப்பி பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 4000 ஒட்டகம்னா அதற்கு பதிலாக 8000. ஹல்லேலூயா. 10 பிள்ளைகள் அதே தான், ஏன்னா 20 பிள்ளைங்களை சமாளிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ மற்ற எல்லாவற்றையும் அவர் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். எஸ், யோபு வாழ்க்கையில் வந்த உபத்திரவம் ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, காரணம் புரியல. ஆனாலும் அவர் செய்வது இப்பொழுது அவருக்கு தெரியாவிட்டாலும் பின்பு அறிந்து கொண்டோம். அவருடைய வாழ்க்கையில உபத்திரவத்தில் அவர் பொறுமையா இருந்தபடியினாலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 3வது ஒரு நபரை குறித்து நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு நபர். சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தில் தாவீது இப்படியாக எழுதுகிறார். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தின் சில சங்கீதங்களை மேலே ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சப் டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் உங்கள் பைபிளில் திருப்பி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். சங்கீதம் 34:1 மேல் பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே இப்படியா ஆண்டவர் நமக்காக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடப்பட்ட போது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். சவுலால் துரத்தப்பட்டு சவுலால் வேட்டையாடப்பட்டு இங்க இருந்தா எப்படியாச்சும் சவுல் கொன்னுருவார்னு சொல்லி அவர் துரத்தப்பட்டவராக தன் சொந்த தேசத்துல இருந்து துரத்தப்பட்டார். அங்கே போய் அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பதாக தாடியில எச்சையை வழிய வச்சுட்டு வாயில ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கோலியாத்தை கொன்றவர், பெரிய பெரிய வெற்றிகளை குவித்த இந்த தாவீது இப்போ ஒரு பைத்தியக்காரனை போல எச்சையை வாயிலிருந்து வழிய வச்சுக்கிட்டு பைத்தியக்காரனை போல வேஷம் மாறி அபிமெலேக்கு முன்பாக போய் நின்று கொண்டிருக்கிறார். அங்க அபிமெலேக்கு அவனை பார்த்த உடனே சொல்றாரு, யார் இது? என் தேசத்துல பைத்தியக்காரர்களுக்கு குறைவு இருக்குன்னு சொல்லி இவனை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, இவனை துரத்துங்கன்னு சொன்ன பொழுது தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி துரத்தப்பட்ட போது பாடின பாடல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும்
எப்பொழுதும் என் வாயில இருக்கும். சில வேளைகளை தேவன் நம் வாழ்க்கையை செய்வது நமக்கு தெரியவில்லை. தாவீது சிறு வயதா இருக்கும் பொழுதே ராஜாவின் அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. நல்லா தானே இருந்தாரு, சவுலுக்கு நன்மை தானே செய்தார், தேசத்திற்கு நன்மை தானே செய்தார், யுத்தத்தை பண்ணி ஜனங்களை ரட்சிக்க தானே செய்தார். ஆனாலும் சவுல் இவனை பொறாமையாய் காய்மகாரமாய் பார்த்து அவனை தெள்ளு பூச்சியை போல வேட்டையாடி துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு ஒன்றும் புரியல. நான் நல்லது தானே செஞ்சேன், ஆனாலும் என்னை எல்லாரும் வெறுக்கிறார்களே, என் மேல் சத்துருக்கள் எழும்புகிறார்களே, என் பகைஞர்கள் என்னோட மேல் எழும்புகிறார்களே, ஏன்னு தெரியல ஆண்டவரே. போகிறார் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக. அங்கேயும் வேஷம் மாறி பைத்தியக்காரனை போல இருக்கும் பொழுது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு வரும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, நீர் உயிரோடு தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு கண்ணு இருக்கா, நீங்க பாக்குறீங்களா, இவ்வளோ காலம் ஆண்டவரை சேவிச்சு எனக்கு எந்த பிரோஜனமும் இல்லை, நான் முன்பு போல விக்கிரகத்தை தேடி போகிறேன்னு ஒரு கூட்டம் ஓடிருச்சு. ஒரு கூட்டம் என்னதான் ஜெபிச்சு பிரோஜனம் இல்லை, எனக்கு பாவத்தை தேடி ஓடின ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையோ அப்ப கூட ஒரு மனுஷன் சொல்றான்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் தூது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் என்னோடு கூட மகிழுவார்கள். அதே அதிகாரம் 8 அதுதான் நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரட் இல்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய ஒரு தாவீது சொல்றார் கர்த்தர் நல்லவர். 10 குழந்தைகளை இழந்த பிறகு யோபு சொல்கிறார் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இந்த பாதைகளை எடுத்து போடவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலேயும் நீங்களும் நான் அவரை துதிக்கிறோமா என்பதை நான் நினைக்கிறேன். கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாருன்னு சொல்லி ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, என்னை பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கோகையில போய் காடுகளை வனாந்திரத்துல நான் தங்க வேண்டியிருந்தா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப கூட நான் சொல்லுவேன் என் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ, உபத்திரவம், துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், புலம்பல், என்னென்ன சொல்லலாமோ அவ்வளோ, நிந்தை, இக்கட்டு, ஆபத்து, என்னென்ன சொல்லலாமோ அத்தனையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனாலும் அதன் மத்தியிலேயும் அவர் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என் மேல் புரண்டது, ஆனாலும் நீங்க என் பலனும் என் கேடகமும் என் தலையை நிமிர பண்ணவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே நானும் இன்னும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். யாருங்க சொல்ல முடியும்? இவ்வளோ கொடுமையான உபத்திரவத்தில் நீண்ட ஆண்டு காலம் கர்த்தர் ஏன் செய்கிறார், எதற்கு செய்கிறார் ஒண்ணுமே புரியலனா கூட கர்த்தர் நல்லவர் என்று சொன்ன மனிதர்கள் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது செய்வதை நீ அறியாய், இப்போ உனக்கு தெரியாது, ஆனால் பின்பு நீ அறிந்து கொள்ளுவாய், அப்புறம் உனக்கு தெரியும் உனக்கு ஏன் இந்த பாதை என்று. இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, It is well with my soul. அதை எழுதினவர் ஹொரேட்டியோ ஸ்பாஃபோர்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர், சிகாகோவில் 1870s அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருக்கு 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஏற்கனவே இழந்து விட்டார், ஒரு பையனை, மீதி 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 1871 அந்த ஹோல் சிகாகோ சிட்டியுமே ஒரு அக்கினி நெருப்பு பற்றி பிடித்து அந்த ஹோல் சிட்டி முழுவதும் அக்கினியினால் இரையாக்கப்பட்டது. அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார். அந்த செல்வந்தராக இருந்தவர் அவ்வளோ நெருப்புல எல்லாவற்றையும் இழந்துட்டார். He lost everything. அவருக்கு இருந்த சொத்து பத்து எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. 2 வருஷம் கழிச்சு இங்கிலாந்துக்கு போயாச்சு, பிழைத்து கொள்ளலாம்னு சொல்லி அவருடைய மனைவி 4 பெண் பிள்ளைகளும் கப்பல்ல போவதற்கு ஆயத்தமாக்கி இருந்தார். கடைசி நேரத்தில் அவரால் போக முடியல.
அவருடைய மனைவியும் 4 பிள்ளைகளையும் இங்கிலாந்துக்கு கப்பலில் அவர் அனுப்பி வைத்து விட்டு அவர் அந்த சிகாகோவில் இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுறேன்னு சொல்லி அந்த நடுக்கடலில் அந்த கப்பல் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கப்பலோடு கூட நேருக்கு நேர் மோதி அந்த கப்பல் உடைஞ்சு போயிருச்சு. அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ஸ்பாஃபோர்ட் 4 பிள்ளைகளை வைத்து கொண்டு அங்கிருந்த ஒரு போட்டில் அவங்கள கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த போட்டில் முழங்கால் படிட்டு இப்படியாக ஜெபிச்சாங்களாம், லார்ட் சேவ் அஸ் லார்ட், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, இல்லாவிட்டால் ஒருவேளை நாங்கள் மரிப்பது உம்முடைய சித்தமானால் அதற்கும் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபித்து சில நொடிகள் தான் இருக்கும், அந்த போட்டும் கடல்ல கவிழ்ந்துருச்சு. சில மணி நேரங்கள் கழிச்சு அவர்களை காப்பாற்ற ஒரு போட் வந்துச்சு. அந்த போட்டில் இவர்களை காப்பாற்றி கொண்டு கரையில் வைத்தார்கள். கரையில் இருந்து தன்னுடைய கணவருக்கு இப்படியாக அவங்க டெலிகிராம் அனுப்புனாங்க, சேவ்ட் அலோன், தனியாக நான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன். 4 பெண் பிள்ளைகளும் அந்த கடலிலே செத்து மடிந்து போயிட்டாங்க, மூழ்கி இறந்து போயிட்டாங்க, சொத்து போயிருச்சு. ஏற்கனவே ஒரு பையன் போயிட்டேன், இப்போ 4 பெண் பிள்ளைகளும் கடலிலே மரித்து போய்விட்டார்கள், மூழ்கி போயிட்டாங்க. தன்னந்தடியாக இந்த சகோதரி டெலிகிராம் எழுதும் பொழுது அதை பார்த்து விட்டு மிஸ்டர் ஹொராட்டியோ ஸ்பாஃபோர்ட் இப்படியாக சொன்னார், இட் இஸ் வெல் வித் மை சோல், எல்லாம் நலமா இருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருக்கு சித்தமானதை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. It is well with my soul. Hallelujah. It is well. It is well with my soul. When peace like a river attendeth my way, when sorrows like sea billows roll, whatever my Lord thou hast taught me to say, it is well, it is well with my soul, it is well with my soul, it is well, it is well with my soul. 4 பிள்ளைகளும் கடலிலே மரித்து விட்டால் என்ற செய்தி கேட்ட உடனே பெண்ணை எடுத்து எழுதின ஒரு பாடல் தான் இந்த பாடல். நீர் என்னை எந்த பாதையிலே நடத்தினாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்லவர் என்று என் ஆத்துமா நன்றாய் தான் இருக்கும் ஆண்டவரே. It is well with my soul. அநேகர் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக போகும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் சோர்ந்து போயிட்டேன், நான் துவண்டு போயிட்டேன், என்னால முடியல ஆண்டவரே. I just can't go on forward Lord. எவ்வளவுதான் நான் தாங்கிறது ஆண்டவரே, எவ்வளவுதான் நான் சமாளிக்கிறது ஆண்டவரே. யோபை விட வாங்க நீங்களும் நானும் அனுமதிச்சிட்டோம், தாவீதை விட வாங்க நீங்களும் நானும் துரத்தப்பட்டு பைத்தியக்காரர்களை போல அலைந்து திரிந்தோம். எங்கள் பிள்ளை மரிக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் இதை தான் சொன்ன, Lord you are good father, நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த குழந்தை மரிக்கும் பொழுது கூட ஹாஸ்பிட்டலில் என்னால் துதிக்க முடிஞ்சது. ஆனால் அம்மா வீட்டுக்கு போய் சென்னையில் ஒரு 2 வாரம் இருந்தேன். அந்த 2 வாரத்தில் என் இருதயமெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனா. ஒவ்வொரு நாளும் இப்படி யோசிச்சேன், ஒருவேளை என் குழந்தைக்கு இப்போ புழு அரிச்சிருக்குமோ,
என் குழந்தையோட உடம்புல எல்லாம் இப்ப புழு அரிச்சு கொஞ்சம் அரிச்சிட்டு இருக்கோம்ல, எலும்பு மட்டும்தான் இருக்கும்ல. இப்படியெல்லாம் நினைச்சு 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 நான் ரொம்ப துவண்டு போய் இருக்கும்பொழுது ஆண்டவர் சத்தம் என் காதுகளை கேட்டது. Why don't you start praising? நீ ஏன் துதிக்க கூடாது? நீ ஏன் ஆராதிக்க கூடாது? அப்பதான் ஆண்டவர் கிட்ட சொன்னேன், yes Lord, you're always good Father. நல்லது நடந்தா மாத்திரம் நீ நல்லவர்னு சொல்ல மாட்டே ஆண்டவரே. My God is good all the time. It is well with my soul. It is well. It is well with my soul. உபத்திரவங்களிலையும் பாடுகளையும் துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், எந்த மனுஷனை பார்த்தும் சொல்லாத ஒரு வார்த்தை, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். வேற எந்த நபருக்கும் அந்த டைட்டில் போகல, வேற எந்த மனிதனுக்கும் அந்த டைட்டில் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவன். இன்றைக்கு வீடுகளை உட்கார்ந்து கொண்டு how long Lord, இன்னும் எவ்வளவு காலம் எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை உனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி. உனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, கர்த்தரை துதிக்க ஆரம்பி. ஏன் நடக்குதுன்னு நீ இப்பொழுது அறியா, இனிமேல் அறிந்து கொள்ளுவாய். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு இனிமேல் நீ அறிந்து கொள்ளுவாய். அந்த தாவீதை தான், கர்த்தரை காலத்திலும் துதித்த அந்த தாவீதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனேன்னு யாரும் சொல்லல, யாக்கோபின் குமாரனேன்னு சொல்லல, மோசேயின் குமாரனேன்னு சொல்லல. ஆண்டவரை அழைத்த ஒரு டைட்டில் என்ன தெரியுமா? இயேசுவுக்கே தன் பெயரை முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர் தான் இந்த தாவீதுங்க. அந்த பர்த்திமேயு குருடன் கதறுகிறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். என் சூழ்நிலைகளை மாற்றிட்டாக்கா நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிச்சது நடந்துருச்சுனாக்கா நான் இதை செய்யறேன் ஆண்டவரே. அநேகர் பொருத்தனைகளை பண்ணுவார்கள். நீர் என் ஜெபத்தை கேட்டீர், ஆனால் நான் இப்படி இருப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இப்போ நீ காண்கிற சூழ்நிலைகள் உனக்கு ஏன்னு தெரியலனா கூட இதை செஞ்சாதான் நீ துதிப்பியா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிப்பாயா? கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் இருக்கிற இடத்துல நான் செய்கிறதை இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய், இனிமேல் அறிவாய், இனிமேல் அறிவாய். யோசேப்பே, இப்போ உனக்கு தெரியாது, 13 வருஷம் விலங்கு போட்டு உன்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள். உன் கால்கள் விலங்கினால் கட்டப்பட்டிருக்கிறது, ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். நீ தப்பு செய்யல, ஆனா செய்யாத குற்றத்திற்காக வீண் பழியை சுமந்து கொண்டு 13 ஆண்டுகள் ஆதரவற்றவராய், தாய் தகப்பனை பார்க்க முடியாதவனாய், சொந்தங்களை இழந்தவனாய் நீ 13 ஆண்டுகள் சிறையில இருந்தால் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், oh, I will be there with you. அந்த இடத்தில் கூட நான் உன்னோடு இருப்பேன். நீ மாத்திரம் பரிசுத்தத்தை காத்து கொண்டால். ஏன் நடக்குது, எது நடக்குது? நான் முன்னாடி போறேன், நீங்க இல்ல ஆண்டவரே. நான் பின்னாடி வரேன், நீங்க இல்லப்பா. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்க்க உங்களை என்னால பார்க்க முடியல. ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் போகும் வழியை நீர் அறிவீர். உபத்திரவங்கள், பாடுகள், இழப்புகள் வரும் பொழுது என்ன செய்வது, ஏன் நடக்குதுன்னு தெரியலனா கூட யோபுவை போல பொறுமையாய் நிதானமாய் இருக்க
எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? துதிக்கவே முடியாத சூழ்நிலை கூட துதிப்பதற்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? It's very hard. எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். நாங்கள் அந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ இழப்புகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலேயும் if you could just lift up your hands and say, Lord, you are so good, Father. என் வாழ்க்கையில நீர் தீமை செய்ததே இல்லை அப்பா, நீர் நன்மை மாத்திரமே செய்வீர். அதை அறிந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த துதிக்கிறவர்களை கர்த்தர் இந்த காலகட்டத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்தி, Lord, I just don't know. பரவாயில்ல ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன். யாரையும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். என் விடுதலைக்கும் என்னுடைய தவறான தெரிந்தெடுப்புகளுக்கும் யாரையும் காரணம் சொல்ல மாட்டேன். நீர் எப்போதும் என்னை பார்க்கிறீர் என்கிற பயபக்தி உணர்வு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பொறுமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதன் சூழ்நிலையும் உம்மை துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த பாடல் தமிழ்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். Whatever my Lord thou hast taught me to say, it is well, it is well with my soul. When peace like a river attendeth my way, when sorrows like sea billows through, whatever my Lord thou hast taught me to say, it is well, it is well with my soul. It is well with my soul. It is well, it is well with my soul. தொடர்ந்து பாஸ்டர் வந்து நம்ம ஜெபித்து இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆசீர்வாதம் கூறும் பொழுது, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே. பொறுமையாய், நீடிய பொறுமையாய் இருப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. அவரை அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த செவியும் கேட்டதில்லை, எவருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. கர்த்தர் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை இப்பொழுது நீ அறியாய், இனி மேல் அறிவாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது, அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு பொன்னாக மாறும் பொழுது, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், கருவையாய் நீங்கள் மாறும் பொழுது, அப்பொழுது இது நமக்கு புரிய வரும். அதுவரை புரியலனா கூட, தெரியலனா கூட, அதன் மத்தியிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பொறுமையாய் இருக்க, உம்மை நேசிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேட்பீங்களா? எஸ் லார்ட். அன்பு தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை நாங்கள் அறியாமல் இருந்தாலும், யோசேப்பை போல, யோபுவை போல, தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்க, உம்மை துதிக்க,
உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் அறிந்து புரிந்து நடந்து உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கேட்ட வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து இவைகளின்படி வாழ தங்களை அர்ப்பணிக்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏனென்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, தாவீதை போல இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலையும் கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன் என்கிற துதியும் ஆராதனையும் ஜெபமும் உபவாசமும் எங்கள் வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வேலையடைத்து நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக கடந்த வாரத்தில் ரமேஷ் அவருடைய திருமணத்தை நீர் அதிகமாய் ஆஸ்வதித்தீர். மற்றும் பிரபாகரனுடைய திருமணத்தையும் நீர் அதிகமாய் ஆஸ்வதித்து நீர் குறைவில்லாமல் நடத்தினதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திருமண காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தி அதை நடத்தி ஆசீர்வதித்து கொடுத்தீர். அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். நாளை நடைபெற இருக்கிற பிரதர் அமல்ராஜ், சகோதரி ரேச்சல் அவருடைய திருமண ஆராதனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தடைகளெல்லாம் மாற்றும். அவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஊழியக்கார குடும்பத்தை நீர் கட்டி ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்த உதவி செய்த கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியே ஆண்டவர் செய்ய போவதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதான பாதுகாப்பு நம் அனைவரோடும் பலவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நாளை திருமண வாழ்க்கையில் இணைய போகிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.